जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. ஸ்ரீ சங்கர சரிதம் தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம். அபிநவ சங்கரர். அவர்களுடைய ஆர்கியூமெண்டில் இன்னும் 2 பாக்கி இருக்கின்றன. கம்போடிய கல்வெட்டில் ஒரு பகவத் சங்கரரின் காலில் அறிஞருலகம் முழுதும் தாமரையை வண்டுகள் மொய்ப்பது போல தங்களுடைய சிரசுகளை தாழ்த்தி இருப்பதாக சொல்லியிருக்கிறதே, அது நம்முடைய ஆதி சங்கர பகவத் பாதாளை தவிர யாராயிருக்க முடியும்? கல்வெட்டில் இருந்து அந்த காலம் கிபி 8ஆம் நூற்றாண்டின் முடிவு பாகத்தில் இருந்து 9ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப காலம் வரை ஆச்சாரியாளின் காலம் என்பதற்கும் ஒத்துப்போகிறதே. இதற்கு என்ன சொல்கிறீர்கள் என்பது ஒரு ஆர்கியூமெண்ட். இன்னொன்று, நம் ஊரிலேயே வழங்கும் சங்கேத கணக்கு ஸ்லோகம். கலியில் 3889ஆம் வருஷமான கிபி 788 சொல்லும் நிதினாகே பவஹ்யன்யப்தே ஸ்லோகம். இந்த இரண்டும் ஒன்றையே ஒருவரையே குறித்ததாக தெரிவதால் 2 கேள்விகளுக்கும் ஒரே பதிலாக சொல்லிவிடலாம். ஆச்சாரிய பீடங்களில் ஆதி பகவத் பாதாளுக்கு அப்புறமும் மகா பெரியவர்களாக லோக பிரசித்தியுடன் இருந்த சில சுவாமிகள் வந்திருக்கிறார்கள். இப்போது ஆச்சாரியாளின் கிரந்தங்களாக ஸ்தோத்திரங்களாக வழங்கி வருகிறவற்றில் சில இப்படிப்பட்டவர்களால் செய்யப்பட்டிருக்கலாம் என்றேன் அல்லவா? நமக்கு நல்ல சரித்திர ஆதாரங்களுடன் தெரிபவராக வித்யாரண்ய சுவாமிகள் இருக்கிறார். 14ஆம் நூற்றாண்டில் அவதாரம் பண்ணிய அவர்தான் விஜயநகர சாம்ராஜ்யம் ஏற்படுவதற்கே காரணமாயிருந்தவர். அவர் அவதாரம் செய்திருக்காவிட்டால் தக்ஷிண தேசம் முழுவதையும் துருஷ்க மதம் கபலீகரம் பண்ணி இருக்கும். துருஷ்கர்களை அடக்கி ஹிந்து சாம்ராஜ்யம் ஏற்பட வழிவகுத்தார். ஹிந்து மதத்திலேயே அப்போது கர்நாடகம், அதையொட்டிய ஆந்திர சீமை பகுதிகள் ஆகியவற்றில் மத்வ மதமும் வீர சைவமும் அத்வைதத்தை கபலீகரம் பண்ணாமலும் அவர்தான் ரட்சித்து கொடுத்தார். ஸ்ருங்கேரி மடத்துக்கு ஒரு புது சோபையை உண்டாக்கி தந்து இன்னும் அநேக மடங்களையும் அந்த பிரதேசத்தில் ஸ்தாபித்து நம் ஆச்சாரியாளின் சம்பிரதாயம் தழைத்தோங்கும்படி செய்தார். பஞ்சதசி, ஜீவன் முக்தி விவேகம், வையாசிக நியாயமாலை முதலான அனுபவ கிரந்தங்களான உசந்த அத்வைத நூல்களை உபகரித்த அவரேதான் பூர்வாசிரம சகோதரருடன் கூட 4 வேதங்களுக்கும் பாஷ்யம் ஏற்படவும் காரணமாயிருந்தவர். சாயன பாஷ்யம் என்று அதற்கு பேர். அவரை ஆச்சாரியாளுக்குள்ளது போலவே ஸ்தோத்திரங்களும் பிருதாவளிகளும் சொல்லி அந்த மடங்களில் கொண்டாடுகிறார்கள். இம்மாதிரி இங்கே அபிநவ சங்கரர் என்றே பிரசித்தி பெற்ற ஒருவர் இருந்திருக்கிறார். குறிப்பு: ஸ்ரீ காஞ்சி மடத்தின் 38வது பீடாதிபதிகளாக விளங்கியவர். அபிநவ என்றால் மறு அவதாரம் என்று அர்த்தம். ஆதி ஆச்சாரியாலே இவராக மறுபடி வந்திருக்கிறார் என்று அவரை உலகம் கொண்டாடி இருக்கிறது. அதனால்தான் தீர சங்கரேந்திர சரஸ்வதி என்ற அவருடைய பெயர் மறைந்து போய் அபிநவ சங்கரர் என்றே வழங்கலாயிற்று. சங்கரேந்திர விலாசம் என்பதும் சத்குரு சந்தான பரிமளம் என்பதும் அவருடைய சரித்திரத்தை சொல்லும் 2 புஸ்தகங்கள். ஆச்சாரியாளுக்கு அப்புறம் சில நூற்றாண்டுகள் வைதிக மதம் மட்டும் கொடி கட்டி பறந்தாலும் அப்புறம் மறுபடி பௌத்தம் முதலிய மதங்களும் காபாலிகம் முதலான வாமச்சார மதங்களும் கிளம்பின. உன்மாதிரி இவை ஜனசமூகத்தில் பெரிய செல்வாக்கு பெற முடியாதபடி ஆச்சாரியால் போட்டு கொடுத்த அஸ்திவாரமே உறுதியாயிருந்தது. ஆனாலும் ராஜாக்களிலும் தத்துவவாதத்தில் பிரியமுள்ளவர்களிலும் சிலர் பௌத்தத்துக்கு ஆதரவு தந்ததால் அது கணிசமான ஃபாலோயிங் பெற்ற மாதிரி தெரிந்தது. நாகரிகம் போதாதவர்களும் இரகசிய அனுஷ்டானம் என்று பெத்த பெயர் கொடுக்கும் சில பேரும் வாமாச்சார மதங்களில் போனார்கள். ஆச்சாரியாளுக்கு 1300 வருஷத்துக்கு அப்புறம் அபிநவ சங்கரர் தோன்றி ஆச்சாரியாளை போலவே தேசம் பூராவும் சஞ்சாரம் பண்ணி அந்த மற்ற மதங்களை நிராகரணம் செய்து சர்வஜ்ஞ பீடமும் ஏறி இருப்பதாக அவருடைய சரித்திரங்களில் இருந்து தெரிகிறது.
அவர் அந்நிய தேசங்களுக்கும் போய் தர்மோதரணம் செய்தார் என்றும் சொல்லியிருக்கிறது. சைனாக்காரர்கள், துருஷ்கர்கள், பாக்லீகர்கள், பால்க் என்று ஆப்கானிஸ்தானில் உள்ள இடம் முதலியவர்கள் கூட அவரை தங்கள் ஆச்சாரியராக பூஜித்தார்கள். சீன துருஷ்க பாஹ்லி காத்தியை ஸ்வபராச்சாரிய தயாஸ்துதம் என்று குரு ரத்னமாலா சொல்கிறது. ஸ்லோகம் 66. இவரையும் ஆதி சங்கர பகவத் பாதரையும் ஒன்றாகவே நினைத்துத்தான் சில சங்கர விஜய புஸ்தகங்களிலேயே மாறுபாடான விஷயங்களை சொல்லியிருக்க கூடும். ஆதி ஆச்சாரியாளின் அவதார காலத்தை சொல்வதாக நினைக்கப்படும் நிதிநாக ஸ்லோகமும் வாஸ்தவத்தில் இந்த அபினவ சங்கரரின் அவதாரத்தை சொல்வதுதான் என்று பண்டிதர்கள் அபிப்பிராயப்படுகிறார்கள். சுஷமா வியாக்கியானத்தில் குறிப்பு 61வது ஸ்லோகம் சங்கரேந்திர விலாசத்தில் இருந்து இவருடைய அவதார காலத்தை கோட் செய்திருக்கிறது. அதுவும் சங்கேத சங்கியையில்தான் இருக்கிறது. சேவதி த்விப திசானல வர்ஷே திஷ்ய என்பது இங்கே கொடுத்துள்ள கால கணக்கு. குறிப்பு முழு ஸ்லோகம் வருமாறு: ஆயநேத விபவே விருஷமாசே சுக்லபக்ஷே தசமி தினமத்யே சேவதி த்விப திசானல வர்ஷே திஷ்ய ஏ நமுத சோஷ்ட விசிஷ்டா. சேவதி என்றால் நிதி, நவநிதிகள் என்பதால் அது 9ஐ குறிக்கும். க்லிபம் யானை, அஷ்டகஜங்கள் என்பதால் அது 8. திசா என்றால் திசைதான், திசைகளும் 8 தானே. அனல அக்னி அது 3, அதனால் இந்த எண் 9883 என்றாகும். திருப்பி போட்டால் 3889. திஷ்ய என்பது கலி. கலியில் 3889 வருஷம் கிபி 787-788. இப்போது ஹிஸ்டரி புஸ்தகங்களில் சொல்லும் கிபி 788 அபினவ சங்கரரின் அவதார வருஷமே என்று ஏற்படுகிறது. இதே வருஷத்தை தான் நிதிநாக ஸ்லோகத்திலும் சொல்லி இருக்கிறது. அது ஆதி ஆச்சாரியாளின் அவதார காலமாக்கும் என்று நம்மிலேயே பல பேர் பல காலமாக நினைத்து வந்திருக்கிறார்கள். இதை அடிப்படையாக கொண்ட ஓரியண்டலிஸ்ட்கள் தங்களுடைய தியரியை பில்ட் பண்ணி இருக்கிறார்கள். பக்கபலமான இன்னொரு பாயிண்ட்டும் இருக்கிறது. நிதிநாக ஸ்லோகம், அபினவ சங்கர சரித்திர ஸ்லோகம் இரண்டிலும் கலியப்தம், அதாவது கலியில் இத்தனாம் வருஷம் என்று சொல்லி இருப்பதோடு பிரபவாதி ஷஷ்டி சம்வத்சரத்தில், அதாவது பிரபவ முதலான 60 வருஷங்களில் இன்ன வருஷம், மாசம், திதி என்றும் சொல்லி இருக்கிறது. அதுவும் முழுக்க ஒன்றாகவே இருக்கிறது. விபவ வருஷம், வைசாக மாசம், சுக்ல பக்ஷ தசமி என்றே இரண்டிலும் இருக்கிறது. ஆதி ஆச்சாரியால் ஜனனம் நந்தன வருஷம் என்று மற்ற ஆதாரங்களில் இருந்து தெரிகிறது. இங்கேயோ விபவ வருஷம் என்று இருக்கிறது. நாம் சொல்கிற கிமு 509 ஒரு நந்தன வருஷமாகவும், அவர்கள் சொல்லும் கிபி 788 ஒரு விபவ வருஷமாகவுமே இருக்கின்றனவென்றும் கணக்கு போட்டு சொல்கிறார்கள். அதைவிட இன்னொன்று, தெய்வீக புருஷர்கள் எந்த பிரபவாதி வருஷத்தில் பிறந்தார்கள் என்று பெரும்பாலும் தெரியவில்லை. ராமர் எந்த வருஷம், கிருஷ்ணர் எந்த வருஷம், பண்டிதர்கள் வேணுமானால் மண்டையை உடைத்து கொண்டு கண்டுபிடிக்கலாமே தவிர லோகத்தில் ஜெயந்தி என்று கொண்டாடும் போது வருஷத்தை யாரும் நினைப்பதில்லை. மாசம், பக்ஷம், திதி ஆகியவற்றை வைத்தே ஒவ்வொரு வருஷமும் ஜெயந்தி கொண்டாட வேண்டியிருப்பதால் இவைதான் முக்கியமாக தெரிகின்றன. ராமர் சைத்திர மாச சுக்ல பக்ஷ நவமி, கிருஷ்ணர் ஸ்ராவண மாச கிருஷ்ண பக்ஷ அஷ்டமி என்று இப்படி. அதிலும் திதிக்குத்தான் ரொம்ப முக்கியம், ரொம்ப பிரசித்தி. ராம நவமி, கோகுலாஷ்டமி, விநாயக சதுர்த்தி, ஸ்கந்த ஷஷ்டி என்பதாக ஜெயந்தியின் பேரிலேயே திதிதான் இருக்கிறது. ஆச்சாரியாள் விஷயமாக இன்றைக்கும் தேசம் பூராவிலும் அவருடைய ஜெயந்தி வைசாக மாசத்தில் சுக்ல பக்ஷ பஞ்சமியில்தான் கொண்டாடப்படுகிறது. இந்த 2 ஸ்லோகத்திலுமோ பஞ்சமியை சொல்லாமல் தசமியை சொல்லி இருக்கிறது. அதனால் அந்த தசமியை அவதார தினமாக கொண்டவரும் பஞ்சமியை அவதார தினமாக கொண்டவரும் வெவ்வேறான 2 பேர் என்று வைத்துக்கொள்ள இடம் ஏற்படுகிறது.
நடைமுறையில் திதிதான் ஒரு ஜெயந்திக்கு முக்கியமாயிருந்து பிரபவாதி வருஷத்தையோ கலியில் எந்த வருஷம் என்றோ எவரும் நினைத்து பார்க்காமல் இருக்க, எங்கேயோ திதியை விட்டு விட்டு கலியில் இன்ன வருஷம் என்பதை மட்டும் எடுத்துக்கொண்டு 788 தான் என்று நிர்ணயம் பண்ணி இருப்பது கொஞ்சம் ஆச்சரியமாயிருக்கிறது. திதி டாலியாவது அவசியம். இந்த காரணங்களை கொண்டு கிபி 788 என்று ஓரியன்டலிஸ்டுகள் நிர்ணயித்திருப்பது அபினவ சங்கரரை ஆதிசங்கரராக நினைத்ததால்தான் என்று கிமு 509 என்று நம்புகிறவர்கள் அபிப்பிராயப்படுகிறார்கள். பாதுகா சித்தி பெற்று அந்நிய தேசங்களிலும் திக்விஜயம் செய்த அபினவ சங்கரரையே கம்போடியா கல்வெட்டில் இந்திரவர்மன் தன்னுடைய குருவான சிவசோமரின் குரு என்று சொல்கிறான் என்றும் கருதுகிறார்கள். ஆச்சாரியாளின் பிரதான சிஷ்யர்களாக இருந்த 4 பேரோடு பிருத்விதவர், சித்சுகர், சித்விலாசர், ஞானக்கந்தர், விஷ்ணுகுப்தர், அனந்தானந்தர், உதங்கர், இவரேதான் தோடகர் என்றும் ஒரு நம்பிக்கையுண்டு. ஷண்மதங்களை பிரச்சாரம் பண்ணிய 6 பேர் என்றெல்லாமும் அநேகம் சிஷ்யர்களின் பெயர்கள் சங்கர விஜயங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றன. சிவசோமன் என்ற பெயர் எங்கேயும் காணோம். அந்நிய தேச ராஜாவின் குருவாயிருந்த ஒருத்தரின் பெயர் இப்படி விட்டு போயிருக்குமா? ஆராய்ச்சி என்று போகாமல் அனுகிரகம் என்று போகும்போது ஆதி என்றும் அபினவம் என்றும் வித்தியாசப்படுத்தவே கூடாதுதான். ஆதியினுடைய புது அவதாரமே இவர் என்பதால் தானே அபினவ என்பது. அதனால் இவருக்கு உண்டான பிரக்யாதி எல்லாம் அவரை சேர்ந்ததாகவே சொல்லிவிடலாம். குறிப்பு: இந்த ரீதியில்தான் போலும் ஆதி ஆச்சாரியாளை பற்றி ஸ்ரீசரணர்கள் குறிப்பிட்டுள்ள சந்தர்ப்பங்கள் பலவற்றில் கம்போடிய கல்வெட்டு ஸ்லோகத்தை அவருக்கான துதி போலவே மொழிந்திருக்கிறார்கள். ஈஸ்வராவதாரமாக முதலில் வந்த ஆதி ஆச்சாரியாளிடமே அனன்ய பக்தியாக பண்ணும்போது அவருக்கும் அபராவதாரமான, அதாவது அவரே எடுத்த பிற்கால அவதாரமான இன்னொருவரை அசலே அவராக வைத்துவிடலாம். எல்லா ஸ்துதியும் அந்த ஆதி புருஷருக்கே என்று வைத்து பார்க்கும்போது சிவசோமன் அவருடைய சிஷ்யரே என்றால் நேர் சிஷ்யர் என்று அர்த்தம் பண்ணாமல் சிஷ்ய பரம்பரையில் வந்தவர் என்று வைத்துவிடலாம். இப்போது நாம் கூட நாங்கள் ஆச்சாரியாள் சிஷ்யர்கள் என்று சொல்லிக் கொள்ளவில்லையா? அது மாதிரி நமக்கு 1200 முன்னால் இருந்த கம்போடிய ராஜகுருவை ஏன் சொல்லக்கூடாது? இதெல்லாம் பக்தி பாவத்தில். இப்போது நாம் பக்தியை மூட்டை கட்டி வைத்துவிட்டு கால நிர்ணயம் என்றல்லவா ஆராய்ச்சி சர்ச்சையில் இறங்கியிருக்கிறோம். அதனால் அவர் இவர் என்று வித்தியாசப்படுத்தி சொல்ல வேண்டி இருக்கிறது. ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, மகாபெரியவாச்சரணம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.